முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளரை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் மகேஷ் அவர்களே, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் மனோ தங்கராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் நண்பர் சுரேஷ் ராஜன் அவர்களே, கழகத்தின் அணியினுடைய செயலாளர்கள் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, திரு தில்லை செல்வம் அவர்களே, திருமதி எலன் டேவிட்சன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் விஜய் வசந்த் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, கன்னியாகுமரி மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புக்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் சூரிய உதயத்தை பார்க்க மக்கள் எல்லாம் வரக்கூடிய மாவட்டம்தான் இந்த குமரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்திற்கு உதயசூரியன் ஆட்சி உதிக்க வேண்டும் என்ற ஆதரவு கேட்டு உங்களை எல்லாம் நான் பார்க்க வந்திருக்கிறேன். குமரிக்கு நான் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கேன். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஓடோடி வந்து பார்த்திருக்கிறேன். அதேபோல் 2025 நியூ இயர் அன்று அதற்கு முன்னாலேயே, அதற்கு முதல் நாளையே நம்முடைய திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா கொண்டாட இங்கேதான் நான் வந்தேன். இப்போ கூட பிப்ரவரி மாத கடைசியில் நாகர்கோவிலுக்கு நான் வந்தேன். அதுவும் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி தெரியுமா? மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு அரசு நிகழ்ச்சி. அதாவது 3,12,082 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு வந்தேன். மாவட்ட மக்கள் தொகையில் பாதி பேர் அன்று பயனாளிகள். உங்களுக்கு தெரிஞ்சு இதுவரை நாகர்கோவில் நகரத்தில் அந்த விழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா சொல்லுங்க. அப்படி நிகழ்ச்சி நடந்தது கிடையாது. மிகப்பெரிய நிகழ்ச்சி மட்டுமல்ல, திராவிட மாடல் முதல் வருஷனோட நிறைவான அரசு நலத்திட்ட நிகழ்ச்சியும் குமரி மாவட்ட நிகழ்ச்சி தான். கடைசி பந்தில், கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி குமரி மாவட்டத்தில் தான் அந்த நிகழ்ச்சியோட மேலும் பல நிகழ்ச்சிகளையும் நான் கலந்து கொண்டேன். நாகர்கோயிலில் தெற்கு எல்லை போராட்ட நாயகர் மார்ஷல் நேசமணி அவர்களுடைய தளபதியான குமரி கோமேதகம் பொன்னப்பனார் அவர்களுக்கு திருவுருவ சிலையை நான் திறந்து வச்சேன். அகசிவரத்தில் இலங்கை தமிழர்களுக்கான குடியிருப்புகளையும், குமரியில் தமிழர் பேரறிவு சிலையா தலைவர் கலைஞர் அமைச்ச திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா நினைவாக அலங்கார வளைவு ஆர்ச் அதையும் திறந்து வச்சேன். கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வந்து சேரவே எனக்கு அன்றைக்கு 2 மணி நேரம் ஆச்சு.
காரணம் அப்படி ஒரு வரவேற்பு, அன்பான வரவேற்பால என்னை திக்குமுக்காட வச்சு பெருமைப்பட்டது இந்த குமரி மக்கள் தான், நீங்க தான். ஒரு மாசம் போனதே தெரியல. அதுக்குள்ள இதோ திரும்பவும் உங்களை பார்க்க வந்துட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 7வது முறையா ஆட்சியில் அமர்த்த நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு குமரி மாவட்டம் ரெடியா? நன்றி. திருவாரூர், திருச்சி, கரூர், ஈரோடு, கோவை, நெல்லை ஆகிய ஊர்களில் நான் பரப்புரையை முடிச்சுட்டு தான் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். அவங்க எல்லாம் தயாராகிட்டாங்க. 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று திராவிட மாடல் நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாகணும். அதற்காக நம்மோட அந்த வெற்றிக்குரிய வேட்பாளர்களை இப்போ உங்க முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆர் மகேஷ் போட்டியிடுகிறார். நான் இளைஞரணியில் இருந்த காலத்திலிருந்து என்னோடு சேர்ந்து பயணித்தவர். நாகர்கோவில் மாநகராட்சி மேயராக இருந்து நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து மிக சிறப்பாக பணியாற்றின மகேஷ் அவர்களுக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி நம்மை வெல்லும் வேட்பாளர் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர், சட்டமன்ற உறுப்பினராக 2 முறையும், மாநிலங்களவை உறுப்பினராக 1 முறையும் மக்கள் பணியாற்றியவர், சிறுபான்மை சமூக மக்களோட உரிமைக்காக தொடர்ந்து உழைப்பவர், சட்டமன்றத்தில் சிறப்பான வாதங்களையும் மக்களுக்கான கோரிக்கைகளையும் எடுத்து வைக்கும் ஆஸ்டின் அவர்களுக்கு நாகர்கோவில் தொகுதி மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். அடுத்து கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய என்னுடைய இனிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் அவர்கள். அதே தொகுதியில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர், சட்டமன்ற காங்கிரஸ் குழுவினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இன்னும் சொன்னா, நான் சிலை திறந்து வச்சேனே, குறிப்பிட்டு சொன்னேனே, விடுதலை போராட்ட வீரர் குமரி கோமேதகம் பொன்னப்பனுடைய அன்பு பேரன் அவர்தான். அது உங்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு மீண்டும் நீங்களெல்லாம் கை சின்னத்தில் கிள்ளியூர் மக்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து குளச்சல் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் மீண்டும் இந்த மாவட்டத்திற்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரி தாரகை கத்பத் அவர்கள், மீனவ பின்னணி கொண்டவர், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். இன்னும் சொன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் மாவட்ட தலைவர் தாரகை கத்பத் அவர்கள். 2024ஆம் ஆண்டு விளவங்கோடு இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். இப்போ குளச்சல் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு
குளச்சல் தொகுதி மக்கள் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஆர் செல்வசுவாமி அவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர். 7 தேசம் பேரூராட்சி தலைவராக பணியாற்றியவர். மக்களுக்காகவும் குறிப்பாக விவசாயிகளுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடியவர். அவருக்கு பத்மநாபபுரம் மக்கள் ஏற்கனவே சகோதரர் மனோத்கர் அவர்களுக்கு எப்படி ஆதரவு அளித்தீர்களோ அப்படியே திரு செல்வசுவாமி அவர்களுக்கும் ஆதரவு அளித்து அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறேன். அடுத்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை அறிமுகப்படுத்தி வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய டிடி பிரவீன் அவர்கள். பிரவீன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நலிந்த பிரிவினருக்காக பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர். தென்னிந்திய திருச்சபை தெற்கு கேரள திருமண மண்டலத்தில் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர். பிரவீன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 6 வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பீங்களா? வெற்றி பெற வைப்பீங்களா? இன்னும் சத்தமா? நன்றி. வெற்றி உறுதியாக்கி இருக்கிறது. எனவே வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தால் குமரி மாவட்ட இங்கே இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் அனைவரும் இப்போ உட்காரலாம். வெற்றி கன்ஃபார்ம்டு. இந்த குமரி மாவட்டத்திற்கு நாம் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி பல்வேறு சாதனைகளை நாம் செய்து காட்டியிருக்கிறோம். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இருந்தால் எனக்கு இந்த ஒரு நாள் போதாது. அதனால் சிலவற்றை மட்டும் நான் சுருக்கமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். குமரிக்கு சுற்றுலா பயணிகளை சுண்டு இழுக்கக்கூடிய வகையில் வள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலம். பல ஆயிரம் பேர் தினம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி பேரூராட்சி என்பது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மார்த்தாண்டத்தில் தினசரி சந்தை, குளச்சல் பத்மநாபபுரத்தில் புதிய பேருந்து நிலையங்கள், 283.69 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 7 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பள்ளந்துறை எடப்பாடு மீனவ கிராமங்களில் கடலரிப்பு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்டார் புனித சவேரியா தேவாலயம் சீரமைக்க நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு 400 ஆண்டுகள் கழித்து குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. நாகர்கோவில் மாநகராட்சியில் 55,709 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தோவாலை மலர் சந்தை வளாகம் முழுவதும் உயர்மட்ட கூரை அமைக்கப்பட்டிருக்கு. பத்மநாபபுரத்தில் மத்திய ஆய்வகம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுபோக வடசேரியில் நவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமையவிருக்கு. தக்கலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. அகசீஸ்வரம் வட்டத்தில் தொழில்நுட்ப பூங்கா விரைவில் அமையவிருக்கு. வாணியக்குடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் மற்றும் குளச்சல் துறைமுக விரிவாக்கத்திற்கு அடிக்கலை நான் நாட்டியிருக்கிறேன். இதற்காக மகிழ்ச்சி அடைந்த வாணியக்குடி விசைப்படகு உரிமையாளர் சங்க நலன் நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து எனக்கு நன்றி சொன்னது கூட இன்னமும் என் மனசில் நினைவு இருக்கு. அவங்க நன்றி அடையாளமா ஒரு விசைப்படகு மாதிரியே எனக்கு ஒரு பரிசை வழங்கினாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். முக்கியமான திட்டங்களை இன்னும் 30 இருக்கு. நான் தான் நேரமில்லா காரணத்தால் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்காக இவ்வளவும் செஞ்சு கொடுத்த உரிமையோட உறவோட உங்களிடத்தை வாக்கு கேட்க வந்திருக்கிறேன்.
உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்குதானே? இருக்கா இல்லையா? இருக்குதானே? குமரி மாவட்டம் என்பது மீனவ நண்பர்கள் நிறைந்த மாவட்டம். மீன்பிடித்தல் என்பது வெறும் தொழில் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, நம் பண்பாட்டினுடைய அடையாளம். நெய்தல் திணையா தமிழ் இலக்கியத்தில் போற்றப்படும் சிறப்புக்குரியது. அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் சிலவற்ற மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 121 மீன்வள உட்கட்டமைப்பு பணிகள், 46 புதிய மீன் இறங்கு தளங்கள், 29 மீன் இறங்கு தள மேம்பாட்டு பணிகள், மானிய டீசல் அதிகரிப்பு, மீனவ மகளிருக்கு மானியங்கள், மீனவ குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி, இப்படி பலவற்றை செஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்ல, கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு நிலத்தில் வீடு கட்டி தரப்பட்டுச்சு. அந்த வீடுகளுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தான் உரிவங்க பேர்லேயே கணினி பட்டா வழங்கி இருக்கிறோம். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணி 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. பாரம்பரிய மீனவர்களுக்கு 40 விழுக்காடு மானியத்தில் வெளி பொருத்தும் இயந்திரம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே 483 வெளி பொருத்தும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. மீன் தடைக்கால நிவாரணம் மற்றும் மீன்பிடி குறைவு கால நிவாரணம் முறையா வழங்கப்பட்டு வருது. அது மட்டுமல்ல, 5000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை 8000 ரூபாயாக உயர்த்தணும். மீன்பிடி குறைவு காலமான ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வழங்கப்பட்டு வந்த நிவாரண தொகையை 6000 ரூபாயாக உயர்த்தணும். இப்போ தேர்தல் அறிக்கையில் இது தொடர்பா அடுத்த அதிரடி வாக்குறுதிகளை உங்களுக்காக வழங்கி இருக்கிறோம். நீங்க பாத்தீங்களா, பார்க்கலையா? பார்த்திருப்பீங்க. இனி மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை மாதம் 8000 அல்ல 12000 ரூபாய் வழங்கப்படும். இனி மீன்பிடி குறைவு கால நிவாரண தொகை மாதம் 6000 அல்ல 9000 ரூபாயாக வழங்கப்படும். மகிழ்ச்சியா? நீங்க எல்லாரும் ஹாப்பியா? அதே போல மீனவ மக்களுடைய சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. கடந்த 5 வருஷத்துல 117 கோடியே 94 லட்சம் ரூபாய் சேமிப்பு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில மீனவ கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திச்சப்போ என்கிட்ட சில கோரிக்கைகளை உரிமையோடு வச்சாங்க. கழக மீனவரணி செயலாளர் சகோதரர் ஜோசப் ஸ்டாலினும் என்கிட்ட சில கோரிக்கைகளை சொன்னார். அதன் அடிப்படையில் சில புதிய வாக்குறுதிகளையும் மீனவர்கள் நிறைந்த குமரி மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு நான் வழங்குகிறேன். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 65 70 வயதாக உயர்த்தப்படும். மீனவர் நல வாரியத்தில் உறுப்பினர் இருப்பவருக்கு இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்களோட கூடுதலா அவங்களுடைய 70 வயது முதல் 75 வயது வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும்னு மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி மீனவர்களுடைய உண்மையான நண்பனா உற்ற தோழனா செயல்பட்டு வருது உங்கள் திராவிட மாடல் அரசு. ஆனா வெளியுறவு கொள்கையை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு கடல் கடந்து மீன்பிடிக்க போகக்கூடிய நம்ம மீனவர்களை காக்க தவறிடுச்சு. தவறியது மட்டுமல்ல, வெளியுறவு கொள்கையில தோல்வியும் அடைஞ்சிருக்கு. சிறிய அண்டை நாடுகள் கிட்ட கூட இந்தியாவுக்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைச்சு பாஜக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்ற காரணத்தால் தான் நாம் வருத்தத்திற்குரிய விஷயமாக பேசிட்டு இருக்கிறோம். அதன் விளைவுதான்
நம்ம மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை நடத்துகிற தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி என்ன சொன்னார்? மன்மோகன் சிங் என்ற பலவீனமான பிரதமர் ஆளுகிற காரணத்தால் தான் நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடக்குது, பலமான பிரதமராக நான் வந்தால் நடக்காது அப்படின்னு பேசினார். இப்போ நடக்குதா நடக்கலையா? நடந்துட்டு இருக்கு. இப்போதான் ஒரு பலவீனமான பிரதமர் என்பதை மாண்புமிகு மோடி அவர்கள் ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா? இந்த கேள்வி மட்டுமா இருக்கு? இன்னும் கேள்விகள் அடுக்கடுக்கா இருக்கு. மதுரை எய்ம்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஒசூர் விமான நிலையம், பேரிடர் நிவாரண நிதி, பள்ளி கல்வி நிதி, கீழடி ஆய்வறிக்கை, தொகுதி மறுவரையில் உயரிய நியாயம், நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு, தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படக்கூடிய புதிய ரயில்வே திட்டங்கள், இப்படி தமிழ்நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் நான் தொடர்ச்சியா கேட்கிற கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? இல்லை. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன தெரியுமா? சிறுபான்மையின மக்களை குறிப்பா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை குறி வச்சு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. என்னன்னா, வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்தம், அதாவது FCRA மசோதா. இதுக்காகவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் தான் முதல் குரல் கொடுத்திருக்கிறேன். 2 நாள் முன்னையே இதை கண்டித்து நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன். நேற்று மீண்டும் பிரதமர் அவர்களுக்கு அரசின் சார்பில் விளக்கமாக நான் கடிதம் எழுதி இருக்கிறேன். இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியா முழுக்க கிறிஸ்தவ சமுதாய மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. சான்றுகளை சமர்ப்பிப்பதில் சிறிய தாமதம் உள்ளிட்ட பிற காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிதியையும் சொத்தையும் பறிச்சிக்க இந்த கொடுங்கோ சட்டம் வழிவகுக்கப்படுகிறது. சொத்துனா மக்களுக்கு சேவையாற்றுகிற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், விடுதிகள், இவைதான். இன்னும் கொடுமை என்னன்னா, பாதி நிதியை வெளிநாட்டிலிருந்து பெற்று மீதிய உள்நாட்டிலிருந்து பெற்று உருவாக்கின சொத்துக்களை கூட இந்த சட்டம் வந்தா அதை முடக்கிட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் கண் துடைப்புக்காக பல கிறிஸ்துவ அமைப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு ஏழைகள் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாராட்டி பேசினார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி திடீர்னு இப்படி தன்னிச்சையான கொடுங்கல் சட்டத்தை கொண்டு வந்தா குறிப்பா பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், கிராமப்புற ஏழைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. நிதி தருவதற்கு முன்வரக்கூடிய அச்சுறுத்துகிற மாதிரியும் பிரிவுகள் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ கல்வி மருத்துவ அமைப்புகள் இயங்கி வருது. அதெல்லாம் இல்லாமல் போனால் அரசால அவங்க பண்ணிட்டு வர சேவையை உடனே இட்டு நிரப்ப முடியாது என்பதையும் என்னுடைய கடிதத்தில் அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த சட்ட திருத்தம் மத சுதந்திரம் மற்றும் சமூக சேவை விரும்புகிற மக்கள் மீதான கடுமையான தாக்குதல், அரசியலமைப்பு வழங்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல். கிறிஸ்தவ மக்கள் அதிகம் வாழுகிற, தேவாலயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய கேரளா, அசாம் மாநிலங்களில் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய காரணத்தால் இப்போதைக்கு அவங்க பயந்து போய் பாஜக அரசு கொஞ்சம் பின்வாங்கி இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் சிறப்பு கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த மசோதாவை நிறைவேற்ற சட்டமாக்குவதுதான் பாஜக அரசுடைய சதி திட்டம். கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களால் இந்துக்களும் தான் அதிகம் பயனடைகிறாங்க. மதவரி பார்வையோடு மனிதநேய செயல்பாடுகள் மேலே தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு மதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, இது மனித குலத்திற்கே எதிரானது. இந்தியா மேல உலக அளவில் அழிக்க முடியாத களங்கத்தை இந்த சட்டம் ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. நாடாளுமன்றமே முடங்கக்கூடிய அளவுக்கு
எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதை எதிர்த்து பேசியிருக்காங்க. இதில் அதிமுக நிலைப்பாடு என்ன? மக்கள் தெரிஞ்சிக்க வேணாமா? சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. இந்த FCRA சட்ட திருத்தத்தை பழனிசாமி அவர்கள் நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல குடியுரிமை திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் திருத்தத்தில் துரோகம், இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரியே அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு துரோகம் பண்ண தயாராகிட்டீங்களா? நேற்று ஒரு கூட்டத்தில் பழனிசாமி பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலம்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமையில அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. இன்னும் ஷார்ப்பா சொல்லணும்னா, அதிமுக பொதுச் செயலாளர் என்ற நேம் போர்டை காப்பாற்றிக்க அவர் டெல்லிக்கு காவடி தூக்குகிறார். நேற்று நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி அவர்கள் தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்க மனசுல இருந்ததை பேசிட்டீங்க, எங்க மனசுல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறா பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம நேரடியா அரசியல் செஞ்சிருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடிச்ச மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம 2021, 2024, 2026 அதுவரை பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய்க்கொழுப்போடு பேசினா அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி சொல்றதுக்கு சாதனைகள் இல்லை, மக்கள் பட்ட வேதனைகள் தான் இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்லை. உதவியர்கள் மேலே, அவருக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சுதான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்? 2011, 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனா திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடிப்போம். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை. நான் கூட பாடி காமிச்சேன் திருநெல்வேலியில், கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா நீங்க? பாடணுமா மறுபடியும்? சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் தான். ஆக அதுல சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய சில மெகா ஹிட் அந்த அறிவிப்புகளை மட்டும் இப்போ தலைப்புச் செய்தியா ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றேன். 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனி மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். 1000 புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டத்தின் மாணவர்களுக்கு உதவித்தொகை
இனி 1000 மாசத்துக்கு 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் டபுள் மடங்காக உயர்த்தி வழங்கப்பட இருக்கு. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு இனி எந்த ஷூரிட்டியும் இல்லாமல், கேரண்டிலாம் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வர மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படும். குமரி மாவட்டம் இயற்கை பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்படுகிற மாவட்டம். இனி பேரிடர் கால இழப்பீடுகளா இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாய், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். காலேஜ், பாலிடெக்னிக் என உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். தென் மாவட்டங்கள் கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெறவும் தொழில் மயமாவதை உறுதி செய்யவும் இந்த தென் மாவட்டங்களுக்காக சிறப்பு வளர்ச்சி திட்டம் நிறைவேற்றப்படும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அல்டிமேட் அறிவிப்பு இருக்கு. அது என்ன? இல்லத்தரசி திட்டம். அதில் என்ன கொடுக்க போறோம்? எவ்வளவு கொடுக்க போறோம்? கூப்பன். அந்த என்ன கூப்பன் அது? லேடிஸ் சொல்றாங்க பார், கரெக்டா? 8,000 ரூபாய். அது எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளுக்கான உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருளை உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். புது பொருளா அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சா எல்லாமே உங்க சாய்ஸ் தான். இப்போ புடவை கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்க ஒரே ஒரு புடவை ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா இப்பெல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபா வரைக்கும் புடவை வந்துருச்சு. ஒரு புடவை எடுக்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? இது நல்ல கலரா, நம்மகிட்ட இந்த கலர் இருக்கா, மேட்ச் ஆகுமா, நமக்கு இதை எடுத்துட்டு போனா நம்ம வீட்டுக்காரு சந்தோஷப்படுவாரா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இது சாயம் போகுமா, சாயம் போகாதா, இல்லை சுருங்கிடுமா, சுருங்காதா, அப்படின்லாம் யோசித்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா எல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஒரு புடவை. ஆனால் இன்னைக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ், மின் அடுப்பு, இது போன்ற எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட நட்சத்திர பரப்புரையாளராக இந்த இல்லத்தரசி வாக்குறுதி மாறி இருக்கு. இன்னைக்கு இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை இதில் கொடுத்துருக்குறோம். நாங்கள் சொன்னதை செய்வோம். ஏன் செய்வதைத்தான் சொல்லுவோம். நான் கலைஞருடைய மகன். சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டை எப்படிப்பட்ட ஆபத்து சூழ்ந்திருக்குன்னு நான் சொல்லி இருக்கிறேன். இதுல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்தாகணும். தமிழ்நாடு அணியா, டெல்லி அணியா, இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இந்திய துணைக்கண்டமே குமரியிலிருந்து தான் தொடங்குது. இங்கிருந்த திராவிட மாடல் 2.0 வெற்றியும் தொடங்கணும். அதுக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில்
நமது வேட்பாளர் மகேஷுக்கும், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் ஆஸ்டின் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதே போல கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் தாரகை கத்பத் அவர்களுக்கும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் பிரவீன் அவர்களுக்கும் நீங்கள்லாம் கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் செல்வ சுவாமிக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அமையவிருக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நல்லா கவனிங்க, எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியை வழங்குவோம். நாடு பலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.